இது மேக்ஸ் கிளாஸா இருந்தா உட்காந்து விறுவிறுன்னு எழுதி போட்டு ஒரு நாள் ஓட்டிடலாம். ஆனா இது வந்து நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லடா. மனசுக்குள்ள என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படுது, என்ன நிகழ்வுகள் ஏற்படும். நம்ம பிறந்தது ஒண்ணுமே பெருசா இருக்காது. நம்ம குழந்தைகளோட விளையாடுவோம், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம், போவோம், அதெல்லாம் இருக்குமே ஒழிய எப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து மன நிகழ்வுகளை வந்து அவன் புரிஞ்சு அவன் தனக்குத்தானே பேசி புலம்புறான்னா அது காதல் வரும்பொழுது மட்டும்தான் அப்படி ஆகும். புரியுதா? அவன் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஒரு பொண்ணை பார்த்துருப்பான், அந்த பொண்ணை பார்த்து அவன் பேசணும்னு ஆசைப்படுவான். அவள்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து அப்ப மனசுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மத்தவங்களுக்கு சொல்ல முடியாம தவிக்கக்கூடிய தவிப்புகளை வந்து பேசலாம். இது பேர் அகம்ன்றான், உள்ளுன்றான். வெளியே போர் சம்பந்த விஷயங்களை வந்து புறம் சொல்றான். இப்ப வைரமுத்துட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு திருடன் இருக்கான், அந்த திருடன்ட்ட வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுது, அந்த பொண்ணை பற்றி பாருங்க, அந்த பொண்ணு ஒரு திருடனுக்கும் ஒரு காதலிக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை எழுதுங்கன்னு சொல்லி சங்கர் போய் கேட்கிறாருன்னா உடனே வைரமுத்து வந்து ஒட்டகத்தை கட்டிக்கும், கெட்டியாக ஒட்டிக்கும், வட்ட வட்ட பொட்டுக்காரின்னு எழுதிடுறாரு. உடனே இந்த வைரமுத்து எழுதுன உடனே நான் சொல்லிட்டேன் தெரியடா, இல்ல போர் அடிக்கு மறுபடியும் சொல்றேன், அதுக்காக கேட்கிறேன். சொல்லிட்டேன் ஏற்கனவே இல்லங்க சொல்லலங்க இல்லையா? சரி சரி. அப்ப என்ன பண்ணா ஒட்டகத்தை கட்டிக்க கெட்டியாக போட்டு. இந்த சங்கர் என்ன பண்ணிட்டான், அதுக்கு விஷுவல் வந்து ஒரு பாலைவனத்தை கட்டிட்டு ஒரு ஒட்டகத்தை கட்டிடுவான் விஷுவலா. ஆனா அந்த பாட்டை பத்திய செய்திகள் தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன அந்த பாட்டோட என்ன அர்த்தம்னா, இந்த ஹீரோயின் ஒல்லியா இருப்பா, ஒட்டகத்தைனா ஒட்டகம் பெருசா இருக்கும், ஒட்டகத்தை போய் அவ கட்டினா என்ன ஆகும்? ஒண்ணுமே அப்புறம் பெரிய கஷ்டமாயிருக்கும். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒட்டும் அகத்தை கட்டிக்கொள் அப்படின்னா. ஒட்டும் அகத்தைனா இப்ப கெமிஸ்ட்ரின்றீங்கல்ல, அந்த கெமிஸ்ட்ரிக்கு தான் ஒட்டகம். எந்த அகம் உனக்கு ஒட்டுகின்றதோ, எந்த ஃபிகர் உனக்கு செட் ஆகிறதோ, எந்த பெண் உனக்கு ரொம்ப பிடிக்கிறதோ அப்படின்னா ஒட்டும் அகத்தை கட்டிக்கொள். கட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம கெட்டியாக ஒட்டிக்கொள், வட்டமான பொட்டு வச்சிருக்கக்கூடிய பொட்டுக்காரியே அப்படின்னு. இதுதான் கருப்பொருள்ல வந்து பொண்ணு வந்து ஒரு பொட்டு வச்சிருப்பா. அப்ப எந்த நிறத்துக்காரி பொட்டு வச்சிருப்பான்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி இருக்கோம்னா அது ஒரு ஆராய்ச்சியா போகும். ஒரு பாடலோ ஒரு கவிதை எழுதும் பொழுது இந்த கருப்பொருளை நீங்க ஆட் பண்ண உங்க கவிதைகள் வந்து சிறப்பா இருக்கும். யாரும் இல்லை தானே கல்வன் அப்படின்றா, தானது பொய்ப்பின் யானது செய்வோம். நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு அருவி ஒழுகிட்டு அங்க நம்ம தலைவன் கூட்டிட்டு போனா நாங்க 2 பேரும் புணர்ந்தோம். அங்க புணரும் பொழுது எங்களை யாருமே பார்க்கல, யாருமே பார்க்காதான் கூட்டிட்டு போய் புணர்வாங்க. அது புணரும் பொழுது என்ன பண்ணானா, அங்க நான் யாருமே இல்ல, அங்க ஒரே ஒரு குருகு பறவைதான் இருந்துச்சு. அதுவும் தனக்குரிய மீன் வருதா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. எங்களை வந்து இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்றாங்களோ அது பார்க்கல. ஆனா என்ன அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு அவன் என்ன சொன்னான், சத்தியமா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ ஒன்றும் பயப்படாத, நான் தொட்டுட்டு நினைச்சிட்டு இருக்காத, கண்டிப்பா உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு போனான். ஆனா இன்னைக்கு வந்து வரல, அந்த பொறுக்கி பையனை விட்டுட்டு போயிட்டாண்டி அப்படின்னு தோழிட்டு சொல்ற மாதிரி. இது ஒரு சாதாரண கவிதையா இருந்தாலும் ஒரு ஏன் வந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கவிதையை நம்ம பேசுறோம், இதுல வந்து சிலாகிக்கிறோம், அந்த கவிதைக்குள்ள உள்ள போயிட்டு அப்படியே எழுதிருக்கான்னு யோசிக்கிறோம்னா அவங்க கருப்பொருளை வந்து இன்செர்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு அருவி அப்படின்னா இது மலையை குறிஞ்சும், தம்பி சொல்ல மாதிரி குறிஞ்சி நிலத்துக்கு உள்ளது, குறிஞ்சிலதான் அருவி, மலையில தான் அருவி கொட்டும். அப்ப அருவி கொட்டுச்சா அங்க ஒரு பறவை இருக்கும். அது என்ன பறவைன்னா குருகு பறவை இருக்கும். அந்த அருவி தண்ணி எப்படி இருக்கும், அந்த தண்ணியில இருந்து நாங்க என்ன பண்ணோம், இந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணும்போது ஒரு கவிதை சிறப்பு